குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகளிடம் பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லை. அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவங்கள்ட்ட தேவையான அளவு நம்பிக்கை இருக்குது. அவங்கள்ட்ட நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறத பற்றி நமக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா எப்போதுமே நம்மளை விட புத்திசாலி எவனுமே இல்லைங்கிற நம்பிக்கையிலே இருக்கிறதுனால அவன் நம்பிக்கையோட இருக்கானா இல்லையாங்கிற நம்பிக்கை நமக்கு. ஒரு பணத்தை சேர்ப்பது எப்படி என்பதை பணம் சம்பாதித்த பிறகு ஒருவன் கண்டுபிடிக்கவே முடியாது. பணம் சம்பாதிச்சவனை செலவு பண்ணணும் தான் தோணும். பணம் சேர்ந்தவனை செலவு பண்ணணும் தான் தோணும். ஏன் தோணுது அப்படின்னா அதை எப்படி சேமிக்கலாம் என்ற ப்ரிப்பரேஷன் சிறு வயதில் அவருக்கு சொல்லித்தரப்படவே இல்லை. காசு வந்த பிறகு கவனமாக இருக்க வேண்டும். பழைய மனிதர்களை மறந்து விடக்கூடாது, உடைய குணம் மாறக்கூடாது என்ற தயாரிப்பு அவருக்கு இருந்தால் காசு வந்த பிறகு அவர் மாறாமல் இருப்பார். மாறாக காசு சம்பாதிக்க சொல்லிக் கொடுக்கிற சமூகம் காசு வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித் தருவதே கிடையாது. உண்டியல் எல்லாவற்றையும் ஓரம் கட்டி வச்சுட்டோம். ரைட்டா? பேங்க்ல இருந்து கொண்டாந்து வீட்டில் ஒரு உண்டியல் வைப்பாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த உண்டியல்ல தினந்தனம் 10 காசு, 50 காசு, 1 ரூபாய், அப்புறம் 5 ரூபாய் காயின் வர்றப்ப 5 ரூபாய் காயின் இப்படிலாம் போட்டு 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 காசு சேர்த்தோம். திருவிழா காசுன்னு வர்றது எல்லாத்தையும் கொண்டாந்து உண்டியல்ல போப்போம். அப்பதான் ஒருத்தருக்கு நம்பிக்கை வரும். சின்ன சின்னதா சேர்த்தா ஒரு நாள் பெரிய பணம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எப்போ வரும்? சின்ன சின்னதாக சேர்த்தாலே பெரிதாக பணம் வரும் என்ற நம்பிக்கை அதை செய்கிற போது மட்டும்தான் வரும். உன்னை படிக்க வச்சிடும், நீ வேலைக்கு போ. நீ வேலைக்கு போற சம்பாதிக்கும். சம்பாதிச்சா வீடு கட்டணும், வீடு கட்டினா கல்யாணம் பண்ணணும். இதுக்கெல்லாம் எந்த தயாரிப்புமே கிடையாது. யாரோடு பேச விடுறது இல்லை, யாரோடய பழக விடுறது கிடையாது. அப்புறமா மூணாமூஞ்சியாக இருக்கிறான். எப்படி இருப்பான்? மனிதர்களை எதிர்கொள்வதற்கான பழக்கம் சிறு வயதிலிருந்து இருக்க வேணும். அதெல்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறது. இட்ஸ் அ ப்ரிப்பரேஷன். அத்தை வீட்டிலும் மாமா வீட்டிலும் அரையாண்டிலும் காலாண்டிலும் போய் தங்குகிற பிள்ளை வேறொரு வீட்டில் இருக்கிற போது எப்படி வாழ வேண்டும் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்கிறார். இட் இஸ் அ ப்ரிப்பரேஷன். அவன் தான் நாளைக்கு அமெரிக்காவுக்கு படிக்க போனா சங்கடம் இல்லாம உட்காந்து படிப்பான். சென்னையில போய் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க சொன்னா அவனால படிக்க முடியும். நம் வீட்டில் கிடைக்கிற அனைத்தும் வெளியில் கிடைக்காது என்ற யதார்த்தம் ப்ரிப்பரேஷன்லேருந்து தான் வரும். நம்மளாம் பொத்தி பொத்தி வளர்க்க ட்ரை பண்ற மொழியை ப்ரிப்பேர் பண்றதே கிடையாது. கான்பிடன்ஸ்ங்கிறது நீங்க வச்சிருக்க பணத்தின் வழியாக உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. நீங்க வச்சிருக்கக்கூடிய சக்தியின் வழியாக உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தயாரித்தாலே ஒழிய அவர்கள் தகுதியான நம்பிக்கை மிக்க மனிதர்களாக மாறவே முடியாது. Let us prepare our kids to face the consequences, positivity or negativity, whatever it may be. Let us prepare our kids, not just in education. This is a point I just wanted to share with people. இரண்டாவது முக்கியமான விஷயம், லைஃப் கொஞ்சம் போர் அடிக்கட்டும். இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை. எவ்ரி அதர் மினிட் டு பி வெரி கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும், ப்ரொடக்டிவா இருக்கணும். சும்மா எவனாவது இருந்தானா அவனெல்லாம் எங்க கொண்டு சேர்த்து போறாங்கன்னா உருப்படாத லிஸ்ட்டை கொண்டு சேர்த்துறாங்க. சத்தனே சும்மா தான் இருக்கட்டும், என்ன பிரச்சனை? எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஏதாவது அவசியம் இருக்கிறதா? எதையாவது நீங்கள் செய்து கொண்டே இருக்கிற போது எதை சரியாக செய்ய வேண்டும் என்று உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கான நேரம் கிடைக்காம போயிடும். எப்போதும் எதையாவது செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. போர் அடிக்கிறது ரொம்ப முக்கியம். லைஃப்ல போர் அடிக்கிறது ரொம்ப, அதை ஹேண்டில் பண்றதா கஷ்டம். போர் அடிக்கிறத யாருக்கு ஹேண்டில் பண்ண தெரியுதோ அவங்க தான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலே பாண்டித்யம் ஆவார்கள். முதல் வருஷம் கல்யாணத்தன்னைக்கு, இப்போ கல்யாண நாள் அன்னைக்கு வீட்டுக்காரு வெளியில கூட்டிட்டு போவாப்ல. 2வது வருஷம் ஒரு சேலை வாங்கிட்டு வருவாப்ல. 3வது வருஷம் மறந்துடுவாப்ல. இவ்வளவுதான் மனுஷ வாழ்க்கை. அந்த ஆள் 50 வயசு வரைக்கும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன எப்படி? அப்படியெல்லாம் முடியாது. எப்போதும் ஒருத்தர் சர்ப்ரைஸ் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. உங்களை குதூகலிக்கக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் என்றால் உங்களுக்கு வாழ்க்கை மீது நம்பிக்கை இல்லை என்ற அர்த்தம். ஒரு சகஜமான வாழ்க்கையில யாரால் சந்தோஷமாக இருக்க முடிகிறதோ அவர்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். A normal life should give you happiness, not just surprises. சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு ஐயோ நீ பாய் ஃப்ரெண்டா இருந்தப்ப இப்படி இருந்தா, நீ கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தப்ப இப்படி இருந்தா, அதான் பாய் ஃப்ரெண்ட், இது கேர்ள் ஃப்ரெண்ட். இப்ப 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி குடும்பம். அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தணும். பிள்ளை எங்க படிக்க வைக்கணும் யோசிக்க வேண்டியிருக்கு, பிள்ளைக்கு என்ன செய்யணும் யோசிக்க வேண்டியிருக்கு, வீடு வாங்கணுமா, சொத்து வாங்கணுமா, கடன் அடைக்கணுமா, அப்பாவுக்கு மருத்துவம் பார்க்கணும், அம்மா பார்க்கணும், அக்காவை பார்க்கணும், தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இவ்வளவு வேலைகள் இருக்கு. ஓகே, அப்ப வாழ்க்கையில நடைமுறையில் சாதாரணமாக இருக்கக்கூடிய வழியாகவே சந்தோஷம் வரக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளையும் உங்களையும் எளிமையாக வைத்துக் கொள்ளுங்க. நீண்ட நாள் கழித்து பார்க்கிற ஒரு உறவினரை பார்க்கிற போது மகிழ்ச்சி வரணும், அவ்வளவுதான். மகிழ்ச்சி என்பது மிகப்பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவியின் முன்னால் நின்று கொண்டு குளித்து லிரில் விளம்பரம் பழைய படத்துல சின்ன பிள்ளையா இருக்க போறோம். அது மாதிரிலாம் போய்தான் மகிழ்ச்சியா இருக்குங்க அவசியம்லாம் இல்லை. வெளிநாட்டுக்கு டூர் போனாதான் மகிழ்ச்சி வரும் அப்படிதான் இருந்தா பிள்ளைகளுக்கு போர் அடிக்காம பாத்துக்கோங்க. என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. செத்த நேரம் சும்மா இருக்கிற வார்த்தை மிக அற்புதமான வார்த்தை என்ன பொறுத்த வரைக்கும். செத்த நேரம் சும்மா இரு, சும்மா இருக்கட்டும், என்ன பண்றது, தேமேன்னு இருக்க பிரச்சனை இல்லை. மோட்டு வேலையை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கவன் தான் இன்னைக்கு பெரிய பொறுமைசாலி, அவன் தான் அறிவாளியும் கூட. ஏன்னா அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கலாம், 1000 விஷயம் மண்டைக்குள்ள கூட 1000 விஷயத்தை அவனால யோசிக்க முடியும். எல்லா நேரமும் எப்போதும் ப்ரொடக்டிவாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அது ஒரு குற்றமும் இல்லை. சண்டே அன்னைக்கு லீவு, வீட்டில் 1 மணி நேரம் சாப்பிட்டுட்டு தூங்குனாலே ஏதோ தவறு செய்து விட்டதை போல உங்கள் மனது குற்றமாக இருக்கிறது என்றால் நீங்கள் போர் அடிக்க உங்களை கற்றுக்கொள்ள வைக்கவில்லை என்று அர்த்தம். போர் அடிக்க பழகுங்க. போர் அடிக்கிறதுனா செஞ்ச விஷயத்தை திரும்ப செய்யணும். ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்வதன் வழியாக போர் ஏற்படும். அதை கடக்கிறவன் தான் ஜெயிப்பான். ஒரு சிறுத்தை ஒரு மானை விரட்டுகிறது, ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த மான் அது என்னென்னமோ முடி பார்க்குது, சிறுத்தையால முடியாம ஒரு இடத்துல அப்படி நடந்து போயிடும். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் போய் இன்டர்நெட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். சிறுத்தையுடைய வேகம் என்ன, மானுடைய வேகம் என்ன கம்பேர் பண்ணவே முடியல. இருப்பதே வேகமாக ஓடக்கூடியது சிறுத்தைங்கிறாங்க. சிறுத்தை என்பது மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு. அதோடு ஒப்பிடுகிற போது மானால் அந்த அளவுக்கு வேகமாக ஓட முடியாது. மானாலும் வேகமாக ஓட முடியும் என்றாலும் கூட சிறுத்தை அளவுக்கு ஓட முடியாது. ஆனாலும் சிறுத்தையில இருந்து மான் எப்படி தப்பிக்கிறது யோசிச்சு பாருங்க.
ஒரு கட்டத்துக்கு மேலே ஓடிட்டு டக்குன்னு அப்படியே லெஃப்ட் எடுத்து ரைட் வாங்கி அது பாட்டுக்கு இண்டிகேட்டர் போட்டு போயிடுது சிறுத்தை. ஏன் இது போயிடுச்சு? ஆழமா உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான். சிறுத்தைக்கு இந்த மான் இல்லைன்னா இன்னொரு மான் இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. மானுக்கு ஒரே ஆப்ஷன் தான், தப்பிச்சே ஆகணுங்கிற. இதுதான் இலக்கென்று நீங்கள் தீர்மானித்து விட்டால் அதை நோக்கி போங்கள். அதில் நீங்கள் தோல்வி அடைகிற போது இலக்கை கைவிடாதீர்கள், செயல்முறையை மாற்றுங்கள், அவ்வளவுதான். When you are trying to reach some destination, if it is not working out, change the approach towards the destination, but not the destination. உங்கள் இலக்கை மாற்றக்கூடாது, இலக்கை அடைவதற்கான வழியை மாற்றுங்கள், இலக்கை அடைவதற்கான செயல்முறையை மாற்றுங்கள். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்துல கவனமா இருங்க. நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்காதீங்க. இது நடக்கவே நடக்காதுன்னா விட்டுட்டு போங்க. ஈகோவெல்லாம் இருக்கவே. சில இடத்துல சிறுத்தையா இருங்க, சில இடத்துல மானா இருங்க. ஆப்ஷனே இல்லைன்னா மான் மாதிரி ஓடுங்க, ஆப்ஷன் இருக்குன்னா சிறுத்தை மாதிரி ரெஸ்ட் எடுத்து ஓடுங்க. எங்க அம்மாலாம் அட்டகாசமா ஐடியா கொடுப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப, ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டு தானே சொல்றாங்க, நீ என்ன பண்ற, நேராக கடைக்கு போற, நேராக கடைக்கு போறோம் இருந்தால், ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல, நேராக நீ கடைக்கு போற, கடைக்கு போயிட்டு கடைக்கார்ட்ட எங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி, எதே காசு கொடுத்தா தரப்போறான், எங்க அம்மா சொன்னாங்க நான் கடைக்கார்ட்ட சொல்லணுமா? அப்படி சொன்னா எவ்வளோ பயந்துருவாங்க. வெங்காயம் வாங்கிட்டு வா, சரிம்மா வெங்காயம் வாங்கிட்டு வாங்கிற ஒத்த வார்த்தைக்கு என்ன சொல்றாங்க, நேராக கடைக்கு போறேன், எங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி நீ வெங்காயம் வாங்கிட்டு வர, காசு கொடுத்தா தரப்போறான், போயாச்சு. அப்புறம் ரொம்ப முக்கியம் பின் குறிப்பு, சின்ன வெங்காயம் பெருசா பார்த்து வாங்க, பெரிய வெங்காயம் சின்னதா பார்த்து வாங்க. இது என்னடா லாஜிக்? இதுக்கு பேசாம பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒண்ணு இல்லாம வெங்காயம் ஒன்னே ஒண்ணு வச்சிருந்திருக்கலாமா இல்லையா? Don't give too much of instructions. அதிகமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து ரொம்ப குழப்பாதீங்க. இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும், ஓடட்டும், விழுகட்டும், எழட்டும், அடிபடட்டும், தோக்கட்டும். சின்ன வயசுல தோத்துட்டா பெரிய வயசுல ஜெயிச்சிருவானுங்க. சின்ன வயசுல தோத்து பழகலைன்னா பெரிய வயசுல உயரத்துல இருந்து விழுந்துருவானுங்க. ஏர்லி லூஸ் இட் ஏர்லி அப்படிமா. சின்ன வயசுல தோத்துறணும். சின்ன வயசுல தோத்துட்டா தோல்வியின் வலி என்னன்னு தெரியும், தோல்வியின் சுகம் என்னன்னு தெரியும், தோல்வியிலிருந்து மீள்வது எப்படின்னு தெரியும். 50 வயசுக்கு அப்புறம் தோக்குறத பத்தி பயம் வந்துடும், இமேஜ் வந்துடும், ஐயோ தோக்க கூடாதுங்கிற கவலை வந்துடும், என்னடா பண்றதுன்னு உடம்பு ஒத்துழைக்காது. சிறு வயதில் பிள்ளைகள் தோற்கட்டும், அனுமதியுங்கள், தப்புன்றும் இல்லை. அவர்கள் சிறு வயதிலே தோற்கிற போதெல்லாம் அடுத்து நீ மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு உனக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கை மட்டும் அவர்களுக்கு கொடுங்கள், போதுமானது. வீண் முயற்சியை விடாமுயற்சி என்றும் சொல்லாதீர்கள். சில இடங்களில் சிறுத்தையை போல் இருங்கள், சில இடத்தில் மானை போல் இருங்கள். உள்ளுணர்வு சொல்வதை கேளுங்கள், அடுத்தவர் சொல்வதை கேட்பதெல்லாம் நல்ல விஷயம் தான், அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். எல்லோருக்கும் உள்ளே ஒரு சத்தம் ஒன்று கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கட் ஃபீலிங்னு நீங்க வச்சுக்கலாம், அல்லது ஆழ்மனதின் குரல் என்று வச்சுக்கலாம், என்ன மாதிரி தலைப்புனால் நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை பற்றி நன்கு அறிந்த ஒரு ஆளின் பெயர் உங்கள் ஆழ்மனம் தான். அதுக்கு தான் நீங்க யாருன்னு தெரியும், எந்த நேரத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்கன்னு தெரியும். வெளிப்பார்வைக்கு நீங்கள் பலசாலியாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் இவன் பயந்தாங்கொள்ளிதான் என்பது அந்த உள்மனதுக்கு தெரியும். ஆழ்மனது தான் உங்களுடைய பர்சனல் செக்ரட்டரி, அதுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். இட் வில் கிவ் யூ இண்டிகேஷன்ஸ். சின்ன வயசுல பிள்ளைகள்கிட்ட ஆழ்மனது சொல்றதை கேட்க பழகுங்க. ஆனா நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, ஆழ்மனதாவது அதாவது உர்றா, நான் சொல்றதை கேள், அதிகாரம் தான் பெருசு என்று நினைக்கிறீர்கள். ஆழ்மனதான் ரொம்ப எம்பத்தட்டிக்கா இருக்கு. என்னை காப்பாற்றுறதா அதோடைய முதல் வேலை, என்னை சரி பண்றதா என்னுடைய முதல் வேலை. உடம்பினுடைய பாகங்கள் அந்த உடம்பை முதல்ல காப்பாற்ற ட்ரை பண்ண தெரியுமா. உங்கள் மூளையும் உங்கள் மனசும் உங்கள் உள்ளுணர்வும் உங்களை காப்பாற்ற போராடி கொண்டே இருக்கும். அதனால சொல்றேன், மனதின் குரலை கேளுங்கள். அது தவறு என்று சொன்னால் அதை கேளுங்கள். அது ஒரு அலாரம் அடிக்கும், இது தப்பு வேணான்னு சொல்லும். சாப்பிட்டுட்டு இருக்கல போதும்னு சொல்லும், இன்னைக்கு நைட்டு புரோட்டா வேண்டான்னு சொல்லும், இவன் கூட சேராதன்னு சொல்லும், இவன் கூட சேருன்னு சொல்லும், இதை படின்னு சொல்லும், இதை படிக்காதுன்னு சொல்லும். கடைசியா ஒரு முறை மட்டும் இதை நான் செஞ்சுக்கிறேன், உங்க மனசோட நீங்க சண்டை போடுறப்ப சனியை முடிச்சவனே வேணாண்டா, இது கடைசி முறை, நீ 100 தடவை சொல்லிட்டா கடைசி முறைன்னு ஒன்று கிடையவே கிடையாது, இதுல இருந்து வெளியில போன்னு சொல்லும். உன் அறிவுக்கும் புத்திக்கும் ஒத்துக்கொள்ளாத இடத்தில் ஒரு நிமிடமும் நீ தங்காது என்றது உங்களை இதை அறிவுறுத்தும். மனதின் குரலை கேட்க பழகுங்கள். உங்கள் மனதை விட சிறந்த ஆலோசனை உங்களுக்கு யாராலும் தர முடியாது. நீங்கள் யாருடைய நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னதாக சொன்ன அத்தனை இதோடு தொடர்புடையது. What kind of a peer that you people build that matters. யார் மாதிரியான மனுஷங்களோட நீங்க செலவிடுறீங்க. சில பேர் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க, கரெக்டா கவனிச்சிருக்கீங்களா? ஒன்னும் இல்ல மாப்பிள்ள சும்மா இருக்கேன்னு ஃபோன் பண்ணேன், அவன் ஃபோனை எடுக்காதீங்க. உங்கள் நேரத்தை மதிப்பிட தெரியாத ஒரு மனிதரோடு நீங்கள் சேருவது அபத்தத்தின் உச்சம். உங்களை வேல்யூ பண்ணாதவன் உங்க நேரத்தை வேல்யூ பண்ண மாட்டான். நான் சும்மா இருக்கல ஃபோன் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்க யாரு? உங்களோடு உரையாட வேண்டும் என்று எண்ணம். நேத்தே பேச நினைச்ச ஏதோ உங்க நினைப்பா இருந்துச்சு பேசுறவன் பேசுங்க. நான் சும்மா ஃப்ரீயா இருக்கப்ப ஃபோன் பண்ண அந்த பழக்கத்தை நீங்க ஆரம்பிச்சீங்க, உங்களுக்கு டெய்லி 100 கால் வரும். டெலிகாலர்லாம் போன் பண்ணி சும்மா போர் அடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுனேன் அப்படிம்பாங்க. உங்கள் நேரத்தை மதிக்காதவர் உங்களை மதிக்காதவர் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். அல்லது நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையின் மீது அவருக்கு அபிமானம் இல்லை என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். நான் வரும்போது கவனிச்சுட்டு வந்தேன், டிரைவருக்கு 3 ஃபோன் வந்துச்சு. 3 ஃபோன்லேயே அவர் சொல்றார், வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் அப்புறம் பேசுங்க. நான் கவனிச்சுட்டே இருந்தேன், யாராவது அதே ஆள் திரும்ப ஃபோன் பண்ணாங்கன்னா அது யாருன்னு கேட்போம் அப்படின்னு. நல்ல வேலையா திரும்ப யாரும் அதே ஆள் ஃபோன் பண்ணல. சில பேர்லாம் கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? நீங்கள் ஒரு வேலையாக இருப்பதாக சொன்ன போதும் கூட அவர் திரும்பவும் உங்களுக்கு தொலைபேசியில் அழைப்பார். என்ன பண்ணா, என்ன மச்சான் வேலை இல்லையா, சும்மா ஃப்ரீயா இருந்தா தான் உங்களுக்கு கூப்பிட்டேன் பாரு. அவர் ஃப்ரீயா இருக்கப்ப பொழுதுபோக்குறதுக்கான ஒரு காரியம். உங்களை வேலிடேட் பண்ற ஆட்களோடு இருங்க. ஏன்னா அவர்கள் ஏற்படுத்த போற வைப்பு தான் ரொம்ப முக்கியமானது. சரியான மனிதர்களோடு பிள்ளைகளை சேர விடுங்கள், நீங்களும் சேருங்கள். ஒத்த மனதுடையவரோடு தான் சேர்ந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு டீம்ங்கிறது ஒரு குட் காம்பினேஷன். அதில் ஒரு டெவில் சர்டிபிகேட் இருப்பார். நீங்கள் எவ்வளவு உயர்வான இடத்தில் இருந்தாலும் தவறு என்று சொல்லுகிற துணிச்சலோடு ஒரு நபர் உங்களோடு இருந்தே ஆக வேண்டும்.
உங்களை எப்போதும் உசுப்பேற்றி கொண்டு நீங்கள் செய்வதுதான் சரி என்று சொல்லக்கூடிய ஆட்களோடு தான் பழக வேண்டும் என்று நமக்கு தோன்றினாலும் கூட தவறை தவறென்றும் சரியை சரி என்றும் சொல்லுகிற சரியான நபர் ஒருவர் உங்களோடு இருந்தால் போதுமானது. உங்களை உசுப்பேற்றி விடுகிற ஒருவரும் உங்களுக்கு தேவையில்லை. அவன் தான் நல்ல நண்பனும் கூட. அவர்கள் தரக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரியான சர்க்கிள் இருக்குல்ல, அந்த சர்க்கிள் பேசுற விஷயங்கள் தான் அவங்க மனசுல ஏறப்போகுது. அவர்கள் இலக்கியம் பேசினால் உங்க மண்டையில் இலக்கியம் ஏறும், அரசியல் பேசினால் அரசியல் ஏறும், காசிப் பேசினா காசிப் தான் ஏறும், கண்டத கடிதத்தை பேசினா அதுதான் மனசுல ஏறும். மைண்ட் செட் ஆகிறதுங்கிறது சரியான நபர்களோடு உங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களே சில பேர் இருக்கலாம். ஒரு கேரக்டர் இருப்பார், அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். உங்க குடும்பத்தில் கூட ஒருத்தர் இருப்பார், உங்க நண்பர்ல கூட ஒருத்தர் இருப்பார். அப்படி இல்லைன்னு நினைக்காதீங்க, நீங்க போய் கவனிங்க. ஒருவேளை நீங்களே கூட அதுவாக இருக்கலாம். அவர் உங்களோட பெரிதாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, உங்களோட உரையாட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு அறிவுரைகள் சொல்ல வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ஆனால் அவர் உங்களோடு இருந்தாலே மகிழ்ச்சியாக இருக்கும். இவங்கெல்லாம் தான் எனர்ஜி கிவர்ஸ்னு பேர், நமக்கு சக்தியை தரக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். அவர்களிடம் நீங்கள் பணிந்து போவதில் எந்த தவறும் கிடையாது. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் நீங்கள் பக்கத்தில் இருந்தாலே நீங்கள் நன்றாக இருக்க முடியும். மாறாக எப்பொழுதும் தவறான விஷயங்களை பேசி உங்கள் மூளையை குழப்பிக் கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய ப்ராசஸிங் லிமிட்ஸை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்க கவனமாக இருங்க. அவங்களால் எந்த ஆதாயம் உங்களுக்கு கிடைத்தாலும் பரவாயில்லை, அவர்களை வந்து நீங்கள் வெளியே வருவதுதான் புத்திசாலித்தனம். எது புரியுதோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் அறிவில்லை. எது புரியலையோ அதை நோக்கி நகர்வதுதான் அறிவு. புரிந்ததை ஏற்றுக்கொள்வது அறிவு. தெரிந்ததிலிருந்து தெரியாது கிட்டது செல்வது ஞானம். தெரிந்ததிலிருந்து தெரியாது கிட்டு செல்வது ஞானம். தெரிந்ததே இதுவென்று தெரியாமல் இருக்கிற போது தெரிந்ததிலிருந்து தெரியாதை தெரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு ஈரோடு தமிழன்பன் சொல்வார். தெரிந்ததிலிருந்து தெரியாது கிட்டு செல்வதுதான் ஞானம். தெரிஞ்ச விஷயத்தை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு நான் அறிவாளி நீ அறிவாளி மாத்தி மாத்தி ஒருத்தனை புகழ்ந்துக்கிட்டு என்ன புண்ணியம் இருக்குது? கோ டு த பிளேசஸ். உங்களை விட உயர்வான தகுதி கொண்டவர்களோடு பழகுங்கள். உயர்வான தகுதினா கல்வியில, எம்பத்தில, குணத்துல, பண்புல அவர்களோடு பழகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அவர்கள் ஆட்டத்தில் உங்களை சேர்த்துக்கலாம், கூட போய் நில்லுங்க. கூட இருந்த கோபாலு மாதிரி கூட இருங்க, கூட இருந்த குமார் மாதிரி கூட இருங்க. ஒரு நாள் நீங்களே குமார் ஆயிருவீங்க. கூட இருந்த குமாரா இருந்தவெல்லாம் குமார் ஆயிடுவான் இல்லையா? அவங்க உங்க ப்ராசஸையும் தாட்ஸையும் மாற்றுவாங்க. ஒரு விஷயத்தை இத்தனை கோணத்தில் சிந்திக்க முடியும் என்ற தகவல்களை அவர்களிடம் தான் நீங்கள் பெற முடியும். அவர்களோடு நீங்கள் பழகுவது, அப்படிப்பட்ட நபர்களோடு நட்பு பாராட்டுவது, உங்களுடைய லிஸ்ட்ல நீங்க இருக்கிறது, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இருக்கிறது 4 புத்தகம் படித்ததுக்கு சமமான ஒரு விஷயம். நல்ல விஷயங்களை சேகரிப்பதற்கு தேவைப்படக்கூடிய மனிதர்களோடு எப்போது நாம் பழக ஆரம்பிக்கிறோமோ வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா நல்லதா மாறிடும். When you are with the right people, you will be in the right spot. If you are the wrong people, you will lead to the wrong place. That's it. Be with the right people, go with right people, lead with right people. யாரையாவது இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒண்ணு உங்களால செய்யவே முடியாது. இந்த வாழ்க்கை நான் வாழ்றதுக்காக வந்ததுதான். யாரையோ இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என் வாழ்க்கையை நான் அடமான வைக்க முடியாது. The very purpose of life is living. வாழ்வதின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது மட்டும்தான். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன உண்டோ அதை செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த விஷயத்தை செய்து நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் வாழ்வின் அர்த்தமே ஒழிய யாரோ ஒருவர் உங்களை பார்த்து பெருமைப்பட வேண்டும், பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக உங்கள் வாழ்க்கையை அடமானம் வைப்பது அபத்தத்தின் உச்சம். அது உங்களையும் தொந்தரவு பண்ணும், உங்க குடும்பத்தையும் தொந்தரவு பண்ணும். கடைசி வரைக்கும் யாருமே நிம்மதியா இல்லாம கடைசியில கையில ஒரு பட்டம் இருக்கு, நான் இதை செஞ்சேன் போனேன் வந்தேன், அவ்வளவு மட்டும்தான். அடுத்தது, உங்கள் சொந்த எண்ணங்களை போல உங்களை யாராலும் தொந்தரவு செய்ய முடியாது. Be clear about your thoughts. அவன் சொல்லிட்டான் இவன் சொல்லிட்டான் நம்ம வருத்தப்படுறதை விட நம்ம எண்ணங்கள் நம்மளை துன்புறுத்துறது இருக்குல்ல, அதை விட காம்ப்ளிகேட்டட் உலகத்தில் கிடையாது. ஏன்னா அடுத்தவனுடைய விஷயத்தை நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். யாரோ ஒருத்தர் இப்படி சொல்லிவிட்டாரு அப்படின்னு நமக்கு சில பேர் மேல கோவம்லாம் இருந்தாலும் கூட நம்முடைய எண்ணங்கள் நம்மளை போட்டு வதைக்கிற வதை இருக்குல்ல, அதான் முக்கியம். அது உங்களை பயமுறுத்தும், கவலைப்பட வைக்கும். இப்பெல்லாம் இந்த சோசியல் மீடியாலாம் சில நேரத்தில் பார்த்துருக்கேன், செம்ம ஃபன்னாக அதை போடுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நானே ஓவரா யோசி நானே என்ன போட்டு வருத்திப்பேன். அந்த வேலை மட்டும் தான் நான் பார்த்துட்டு. இந்த ஓவர் திங்கிங்லாம் நிறுத்துங்க. உலகம் ஒன்றும் தலையில குப்பரை போட்டலாம் யாரையெல்லாம் புரட்டிடாது. அவ்வளவு மோசமால யாருக்கு எதுவும் நடந்துடாது. வாழ்க்கை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க நெகட்டிவான சிந்தனைகள் எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. தேவையில்லாமல் கவலைப்படுவது நிறுத்தி விட்டு வந்தால் கவலை வந்தால் சரி செய்வது எப்படி என்று யோசிங்கள். உங்கள் எண்ணங்கள் தான் உங்களுடைய மிகப்பெரிய சிக்கல். சந்தோஷமா இருக்க முடியும் நீங்க நினைச்சா நீங்க சந்தோஷமா இருக்கலாம், கவலையா தான் இருக்க முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா கவலையா தான் இருப்போம். ஏன்னே தெரியல ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா உங்கள் எண்ணங்கள் சரியாக இல்லை. அதனால தான் சொன்னேன், வாட் யூ கன்சியூம் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்க தேவையில்லாத விஷயங்களை மண்டைக்குள்ள ஏத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த மைண்ட் ஒன்று ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அவுட்புட் தந்துகிட்டே இருக்கு. அதனால சொல்றேன், வாட் யூ கன்சியூம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஜாலியா பாக்குறேன், சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க, சம்பந்தம் இல்லாத விஷயத்தை படிச்சீங்க, சம்பந்தம் இல்லாத விஷயத்தை கேட்டீங்க, சம்பந்தம் இல்லாத ஆளுங்க சொல்றதெல்லாம் உள்ள வாங்கிட்டீங்க, மண்டை அதை ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். When it was busy with processing unnecessary things, how that your brain will process the necessary things. சரியான விஷயத்தை எப்படி ப்ராசஸ் மண்டை முழுக்க தகவலா இருக்கு, அது என்னன்னே மண்டைக்கே தெரியலன்னா அது தேவையான விஷயத்தை எப்படி ப்ராசஸ் பண்ணும். So important thing is உங்கள் சொந்த எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மனதுக்குள் அனுப்பக்கூடிய விஷயங்கள், மூளைக்கு அனுப்பக்கூடிய செய்திகள் மிக சரியானதாக இருக்க வேண்டும். அதில் கவனமாக அதான் சொல்லுவாங்க, தேவையில்லாத பார்க்காத, கண்டதை பார்க்காத, கேட்காதெல்லாம் சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா அவை உங்கள் எண்ணங்களின் தாட் ப்ராசஸை மாற்றும். கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்லாமல் போகும். கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்லாதப்போ குழப்பம் வரப்போ என்னமோ போல இருக்கும், என்னமோ போல இருந்தால் என்னதுக்கு இப்படி இருக்குன்னு தோணும். ஏதாவது நடக்குமோன்னு பயமா இருக்கும், நாளைக்கு காலையில் உசோட இருப்போமான்னு இருக்கும், நல்லா இருக்க உடம்புல ஏதாவது நோய் வந்துச்சான்னு தோணுது. எல்லாமே அன்னெசரி இன்ஃபர்மேஷன்ஸ் மூளையில் நீங்க லோட் பண்றப்ப அது ப்ராசஸ் பண்ணி டயர்டாக வர்றதுனால இருக்கு. கீப் த பிரெயின் ஓப்பன், சந்தோஷமா வச்சிருங்க. தேவையான இன்புட் மட்டும் கொடுங்க.
இந்த உலகத்துல நம்ம தேவையான விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கோம்னா தேவையில்லாத விஷயத்த தெரியாம வச்சுக்கணும், தப்பு கிடையாது. அது யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்தையும் கிரிஞ்சுன்னு ஒதுக்காதீங்க. இப்ப எல்லாமே கிரிஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா இருக்கியான்னு கேட்கறது கூட கிரிஞ்சு. ஏன் நீ நல்லா இருக்கியான்னு கேட்டா நல்லா இருப்பான் தம்பி, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருப்பா, ஏன் நான் போனா தான் தாலி கட்டுவாங்களா, என்னடா இந்த படத்தை பார்த்தாலும் அழுகிறீங்க, என்னடா இதுக்கெல்லாம் அழுகிறீங்க, எல்லாம் கிரிஞ்சு. ஆக்சுவலா இது ஒரு மன நெருக்கடி. ஏன்னா உங்களுக்கு இமோஷனை எதிர்கொள்ள தெரியல, அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு இந்த ஜெனரேஷன். ஒரு அழுகை எதிர்கொள்ள தெரியவில்லை. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை அப்படின்னா 7வது படிக்கிற மகள் போய் அம்மாவை வந்து சமாதானப்படுத்திடுவா சின்ன வயசுல. நீங்களே இதுல ஒரு ஆளா இருந்திருக்கலாம். இன்னைக்கு அம்மா அழுது கொண்டு இருக்கிற போது என்ன செய்வதுன்னு பிள்ளைக்கு தெரியாமல் தடுமாறான், இல்லாட்டி அப்பாட்ட சண்டை போறான், அவ்வளவுதான் முடியுது. உணர்வுகளை கையாளுவது எப்படி என்று சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். கிரிஞ்சு என்று சொன்னாலும் பரவாயில்லை. ஏன்னா உணர்வுகளை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கக்கூடிய இந்த சின்ன தலைமுறை பிள்ளைகள் இருக்காங்க, ரொம்ப பிராக்டிகலா இருக்கணும் சொல்லி கொடுத்ததுனால இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியல. வீட்டுக்கு வந்து ஒருத்தர வாங்கன்னு சொன்னா அவர் இன்னமும் சந்தோஷப்படுவாருங்கிற இமோஷன் தெரிஞ்சா தானே வாங்கன்னு சொல்லணும்னு தோணும். அவர் தான் வந்துட்டாரு, அப்புறம் நான் வான்னு சொல்லணும் அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல. நல்லா இருக்கீங்களான்னு கேளுன்னு வீட்டில் சொல்றப்ப நான் ஏன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். ஆனா கஷ்டத்தில் இருக்கிறவனிடம் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கிற வார்த்தை எவ்வளவு பலமானது என்று கஷ்டத்தில் இருக்கிறவன்ட்ட கேட்டது தான் தெரியும். நல்லா இருக்கீங்களாங்கிறது ஒரு வார்த்தை இல்ல, அது ஒரு நம்பிக்கை. நானும் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்பிக்கையை தருகிறது இந்த வாழ்க்கை. அதெல்லாத்தையும் நீங்க சிஸ்டமைஸ் பண்ணாதீங்க. வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தா வாங்கன்னு கூப்பிடுறது ஒரு முறை, எல்லாத்தையும் முறையாக்குனா எல்லாம் கிரிஞ்சாயிரும். கல்யாணத்துக்கு போறது ஒரு முறை, அப்ப அது கிரிஞ்சு தான். வாழ்த்து சொல்றது ஒரு முறை, கிரிஞ்சு தான். பசங்களுக்கு இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியல, அதனால தான் உரையாடல்கள் குறையுது. சொந்தக்காரங்க வந்தா 2 நிமிஷத்துக்கு மேல உட்கார்ந்துருக்க மாட்டேங்கிறாங்க, ரூமுக்கு போயிடுறாங்க. ஏன்னா உரையாட முடியல, ஒரு உரையாடலை தொடக்குவது எப்படின்னு தெரியல, உறவாடுவது எப்படி என்று தெரியல. இப்படிலாம் போனா பிள்ளைகள் நாளைக்கு தனித்தனி தீவுகளாக மாறுவார்கள். டோன்ட் கன்சிடர் எவ்ரிதிங் அஸ் கிரிஞ்ச். எல்லாத்தையும் கிரிஞ்ச் ஆக்காதீங்க. இமோஷன்ஸ் மேட்டர்ஸ், எம்பத்தி மேட்டர். 19 வருஷமா நீ நடக்குது, 19 வருஷமா நடக்குது. இதோடைய மையம் இமோஷன் தான். இமோஷன் தான். இறந்து போன மாமியாருக்காக தன் கொழுந்தனை ஆளாக்கி காட்ட வேண்டும். எங்கிருந்தோ என் மாமியார் பேசுவான்னு வேற வீட்டில் அந்த பொண்ணு சொல்றாள், அந்த இமோஷன் தான் அந்த ஒத்த ஷோ அன்னைக்கு தாங்கி பிடிச்சிச்சு. ஒரு பஸ் பின்னாலே ஓடி போய் தேர்வு எழுதுறதுக்கு தடுமாறின ஒரு பொண்ணு, அந்த கண்டக்டரையும் டிரைவரையும் சஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த பொண்ணு அந்த ஷோல வந்து சொன்னுச்சு, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணது எனக்கு வருத்தம், அவங்கள பண்ணிருக்க கூடாது. ஏன் அவங்க வீட்டுல என்ன மாதிரி படிக்கிற ஒரு புள்ள இருக்குமே சார் பாவோன்னுச்சு. தனக்கு நேர்ந்த சிக்கல் எதிரிக்கும் நேரக்கூடாது என்ற ஒரு இமோஷன் தான் அதை தூக்கி நிறுத்து. இதெல்லாத்தையும் கிரிஞ்சு ஆக்கிட்டீங்கன்னா பூரா பேரு கிரிஞ்சாயிருவீங்க. ஒரு நான் நீ நல்லா சொன்னேன், ஐ அபிஷியலி டிக்ளேர் கிரிஞ்ச் இஸ் பியூட்டிஃபுல், கிரிஞ்ச் இஸ் பியூட்டிஃபுல். அந்த இமோஷன்ஸை சொல்லுங்க. பிள்ளைங்கள்ட்ட இமோஷனா பேசுறதே குறைஞ்சு போச்சு. பிள்ளைங்களோட உணர்வு வயப்பட்டு பேசுங்க. உங்க இமோஷன் வழியா நீங்க அவங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. அதனால தான் கிரிஞ்சின் கடுப்பா வரானோ. இமோஷன்ஸ் வழியா கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. அதிகாரம் அல்ல அது. உணர்வுகளை வெளிப்படுத்தும் வழியாக அதிகாரம் செய்யாது. அழுது சாதிக்க முயற்சி பண்ணுகிற போது அழுதா கிரிஞ்சுடுவாங்க. சிரிச்சு நீங்க நலம் விசாரித்து காரியம் சாதிக்க முயற்சி அதை கிரிஞ்சிடும். அந்த ஜெனரேஷன் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கான். ஆனா அவங்களுக்கு எம்பத்தி இமோஷன்ஸ் வேணும்னா நீங்க கட்டாயம் அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுல கவனமா இருங்க. 10வது ரொம்ப முக்கியம், இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள். இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள். கிடைக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள். பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோள் தான். இருக்குதுங்கிறதுக்காக செலவு செய்யாதீங்க, கிடைக்குதுங்கிறதுக்காக கடன் வாங்காதீங்க. தேவைன்னா செலவு செய்யுங்க, அவசியம்னா மட்டும் கடன் வாங்குங்க. ஏன்னா இருக்கிறது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குமா நமக்கு தெரியாது. சேமிப்பு என்ற மிக முக்கியமான பழக்கம் இருக்கு. போன்ல எல்லாம் கூப்பிட்டு கேட்கறாங்க, யாருனே தெரியல. டெய்லி 2 போன் வருது, கடன் வேணுமா கடன் வேணுமா கடன் வேணுமா கடன் வேணுமா. ஒரு காலத்துல கடன் வாங்குறதா கஷ்டம், இன்னைக்கு ஈஸியே கடன் வாங்குறது தான். ஏன்னா கட்ட முடியாது, அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். கிடைக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள், இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள். சிவா, ஓகே. So this is the last important point I just wanted to share you people. First end போமா. Point number 1. Confidence comes from preparation. உங்கள் தயாரிப்பில் தான் உங்களுக்கான நம்பிக்கை பிறக்கிறது. பிள்ளைகளை வாழ்க்கைக்கு ஏற்றபடியாக தயாரிக்க செய்யுங்கள். 2வது, கொஞ்சம் போர் அடித்தாலும் பரவாயில்லை, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்வதற்கான அறிவையும் பக்குவத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். 3வது, இலக்கை நோக்கி ஓடுகிற போது மானை போல இருங்கள், சிறுத்தை போல இருக்காதீர்கள். 4வது, உள்ளுணர்வு சொல்வதை கேளுங்கள், ஆழ்மனதின் குரல் உங்களை எப்பொழுதும் காப்பாற்றும். 5வது, நீங்கள் யாருடன் நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்பது முக்கியம். உங்க பேர் குரூப் தான் உங்களுடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். 6வது, யாரையோ இம்ப்ரெஸ் செய்வதற்காக முயற்சி பண்ணாதீர்கள், உங்கள் சொந்த வாழ்க்கையை வாழுங்கள். 7வது, உங்கள் சொந்த எண்ணங்கள் தான் உங்களை தொந்தரவு பண்ணும், அதை சரியான ப்ராசஸ் பண்ணி தேவையான விஷயத்தை மட்டும் மூளைக்கு மனசுக்கு அனுப்புங்க. 8வது, உங்களை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருக்காதீர்கள், காரணம் அது நீங்கள் நம்பிக்கையின்மையோடு இருக்கிறீர்கள் என்பதற்கான குறியீடு. அடுத்தது, எல்லாவற்றையும் கிரிஞ்ச் என்று நினைக்காதீர்கள், இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். 10வது, கடைசியாக நான் சொன்னது, இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள், கிடைக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள்.